திருச்சியில் உள்ள உலக மீட்பர் பசிலிக்கா சகாய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பு திருப்பலி இறை பாடல்களோடு தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிருந்தா வழங்க கேட்கலாம். பிருந்தா, திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிறிஸ்துமஸையொட்டி என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பா கொண்டாட்ட மனநிலையில மக்கள் இருப்பாங்க, அங்க என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை தங்களுடைய வீட்டிற்கே ஒரு கடவுள் வந்து பிறக்கிறார் என்பதை வரவேற்கும் விதமாக திருச்சியில் இருக்கக்கூடிய எடத்தரு பகுதியில் இருக்கக்கூடிய உலக மீட்பர் பசிலிக்கா சகாய மாதா பேராலயத்தில் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு வரவேற்கும் விதமான திருப்பலி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வண்ண விளக்குகளால் இந்த தேவாலயங்கள் முழுவதும் ஒளிர்கிறது. காவல்துறையினரை பொறுத்த வரைக்குமே திருச்சி மாவட்டம் முழுவதுமே தேவாலயங்கள்ல பாதுகாப்பு பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. மாநகர் முழுவதுமே கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இறைவன் ஒரு நம்பிக்கையாக, ஒளியாக, நம் வாழ்வின் பாவங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக வந்து ஒரு பாலகனாக பிறக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில்தான் நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவாலயத்திலும் சிறப்பு திருப்பலி என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. முன்னதாக இறை பாடல்கள் பாடி இந்த பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவோம். அப்ப ஒரு கடவுளே வந்து பிறக்கும் பொழுது அதை எத்தனை மகிழ்ச்சியாக, எத்தனை ஆனந்தமாக கொண்டாடுவோம் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையாக, வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படித்தான் பிறக்க இருக்கிற கிறிஸ்துவை வரவேற்பதற்காக தேவாலயங்கள்ல சிறப்பு திருப்பலியில பங்கேற்பதற்காக ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேவாலயமும் வண்ண விளக்குகளால் ஒளிர்கிறது. பைபிளில் ஒரு வசனம் அழகாக வரும், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பார்கள். அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கி தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கிறிஸ்து பிறப்பை பாலகனாக, மரியாளின் புனித கருவாக வந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்காகத்தான் மக்கள் இப்படி கொண்டாட தயாராகி இருக்கிறார்கள். இங்கு நடக்கக்கூடிய திருப்பலி, குறிப்பாக இந்த தேவாலயத்தை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்படும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அதுவும் இயேசு கிறிஸ்து எப்படி பெத்லகேமில் பிறக்கும் பொழுது அந்த இடி மலை என ஒரு சூழல் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு தத்ரூபமான காட்சி இந்த தேவாலயத்தில் காட்சிப்படுத்தப்படும். அதை காண்பதற்காக ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சரியாக 12 மணி அளவில் இயேசு கிறிஸ்து பிறக்க இருக்கிறார். அவரை வரவேற்கத்தான் இத்தனை வழிபாடுகளும் இறை பாடல்களும் பாடப்படுகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா கிறிஸ்துமஸ்னாலே ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்கள் காத்திருக்கும். குறிப்பா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா கிட்ட இருந்து என்ன பரிசு இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருக்கும். அங்க அந்த தேவாலயத்துல இப்ப கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்க்க முடியுதா, குழந்தைங்க கிட்ட பேச முடிஞ்சுதா, அவங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு என்னென்ன பரிசுகள் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கறத கேட்க முடிஞ்சுதா பிருந்தா? கிறிஸ்துமஸ் என்றாலே 10 நாட்களுக்கு முன்னிலிருந்தே வீட்டுல அந்த ஸ்டார் கட்டுறது, குடில் அமைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை வந்து வரவேற்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து கிறிஸ்துவர்களால வழிபாட்டுகளை ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் தாத்தா வீட்டிற்கு வருவார், அவர் நமக்கு பரிசெல்லாம் கொடுப்பார் என்றெல்லாம் குழந்தைகள் வந்து ஏங்கி இருப்பார்கள். பள்ளிகளிலேயுமே சில பள்ளிகள்ல இந்த மாதிரியான வழிபாடுகள் நடத்தப்படும். தேவாலயங்களிலுமே கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய வருகை என்பதெல்லாம் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்கலாம். அண்ணா வணக்கம், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இந்த திருப்பலியில பங்கேற்கிறது எவ்வளவு சிறப்பு, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு கிறிஸ்து பிறப்பு. தம்பி நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாரா? உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைச்சா? வந்தாங்க. குழந்தைகள் அந்த மழலைத்தனம் மாறாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய வருகை எப்படி இருந்தது என்பதையுமே நான் சொல்லியே ஆக வேண்டும் என சொல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இந்த சர்ச்ல பிரேயர்ஸ்க்கு வரது எவ்வளவு ஸ்பெஷல் சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இங்கே திருச்சியில் ரொம்ப ஃபெமிலியரான சர்ச் இது பசிலிக்கா. இதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியதர்ஷினி, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த தேவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பு என்றாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஒரு பிறப்பை கொண்டாடுவது, அதுவும் ஒரு இறைவன் மனிதனாக பாலகனாக வருகிறார் என்னும் பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்காக, நீ உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போலவே பிறரிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்ற தேவ வசனங்களை பின்பற்றுவதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்வு பிறக்க போகிற வருடம் எல்லாம் சிறப்பாக
அமையும் என்ற நம்பிக்கையில் தான் தங்களுடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு இந்த 12 மணி அளவு இரவு நேர திருப்பலியாக இருந்தாலும் அது இந்த கிறிஸ்தவர்களுடைய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு திருப்பலி என்பதனால அந்த திருப்பலியை ஆராதிப்பதற்காக இங்கு ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேவாலயத்திலும் சிறப்பு திருப்பலி மற்றும் இறை வழிபாடு, இறை பிரார்த்தனை, இறை பாடல்கள் என பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளுடன் ஒரு வண்ணமயமான ஒரு நிகழ்ச்சியாக தேவாலயத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, நிச்சயமா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா சிறப்பு திருப்பலி அங்க நடந்து வருது. அதுல பல்வேறு மக்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது மிக தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னும் சற்று நேரத்துல நம்ம அதையும் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். இருந்தா